டிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புளி மிளகால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன், காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சப்பொடி, சோம்பு, கறி மசால், பெப்பர், கருவேப்பிலை, எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான இன்கிரிடியன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ஒரு இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஆன் பண்ணிக்கலாம். மட்டன் சுக்கா வறுவல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மட்டன் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது வந்து மட்டன் சுக்கா வறுவலுங்கிறதுனால இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட எண்ணெயிலையும் நம்ம வதக்கிற மட்டன்லேருந்து வர தண்ணியிலையுமே தான் இது வேக போகுது. அதனால் வந்து நீங்கள் கூடுதலாகவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக பட்டை, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா தாளிக்க போகிறோம். இதில் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 10 காஞ்ச மிளகா போல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம். ஏன்னா இந்த காஞ்ச மிளகாலே தான் நம்மளுடைய மட்டன் இப்போ வேக போகுது. நம்மளோட காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் இப்போ நம்மளுடைய மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் இப்போ பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா அது வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மற்றதெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இப்போ இதிலே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் இப்போ உப்பும் சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இந்த கறி இப்போ நல்லா வதங்குது. இது வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், சோம்பு 3த்தையும் நம்ம நல்லா பொடி பண்ணி இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பொடியாக பண்ணாமல் கொஞ்சமாக வந்து லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். இடித்த மாதிரி ஒரு பொடியாக. ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்தா போதும். நம்ம தாளிக்கும் போதே சோம்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக இதில் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கறி மசாலா ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து பட்டை, சோம்பு, கருவேப்பிலைன்னு போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சுக்காங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கறி மசாலும் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா மூடி வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 15 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ மட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி விட்டுருக்கோம் மசாலா. நம்ம வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இதில் ஆட் பண்ணியிருக்க கறி மசாலா, நம்மளோட காஞ்ச மிளகா எல்லாமே சேர்ந்து இதில் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக இதில் பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மிளகு வந்து நம்ம உடச்சி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுற வந்து பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சராக இருக்கும். நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, எந்த ரொட்டியோட, சப்பாத்தியோட எது கூட சர்வ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கோல்டு இருக்க டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பெப்பர், நம்ம ஜீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம இது மாதிரி ஒரு மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப எம்மியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.